ஏற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றி உம்மை forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knees and worship you alone. சேர்ந்து சொல்லுவோம், forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you alone.
சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பரிசுத்தர், சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்கிறார். என்றைக்கு ஒரு மனுஷன் சிங்காசனத்துக்கு ஏறிடுறானோ, பின்பு அவனுடைய ஒவ்வொரு செய்கையும் வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. அவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதையும் வல்லமையும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் முகக்களையில் ஜீவன் இருக்கும் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது, அவரை ஆராதிப்பது எவ்வளவு மதுரமானது. ஹல்லேலூயா. ஒரு ராஜா கையிலே அதிகாரம் உள்ளவராய் இருக்கிற வரைக்கும் தான் ராஜா, அல்லது அவன் அடிமைதான். அந்த அதிகாரத்தை கர்த்தர் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் நிறைந்த ராஜா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் முன்பாக அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் தனக்கு முன்பாக அடிபணியும்படி தேவன் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அவர் என்ன நினைக்கிறார் அதை செய்வார். ஒருவரும் கேள்வி கேட்க முடியாது, ஒருவரும் தடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு சர்வ பலமுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது எல்லாம் நிறைவேறும். உம்முடைய செய்கையை யாராலும் தடுக்க முடியாத ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கால் நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்?
உம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே கூடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? சொல்லலாம் வாயத்திலிருந்து. என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாததொன்றில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. என் இயேசுவால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு காலையில? All things are possible through Jesus Christ. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராக சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல தேவனை ஆராதிக்க மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் என்னவென்றா சனிக்கிழமை தான். The seventh day. உன் சொந்த வேலையை செய்யாமல் நீ இளைப்பாற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நீ இளைப்பாற வேண்டும். ஏன் அவங்க 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்து அவங்க கர்த்தரை ஆராதித்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்தது, ஒரு ஞானம் இருந்தது. என்னுடைய தேவன் சிருஷ்டிக்க வல்லவர். அந்த சிருஷ்டியிலிருந்து அவர் ஓய்ந்ததுனால அந்த நாளை அவர்கள் கர்த்தரோடு ஓய்ந்திருக்கும்படி 7ஆம் நாளை கொண்டாடினார்கள். ஆனால் என்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை இந்த உலகத்திலே பிறந்ததோ அன்று முதல் ஆராதனை வாரத்தின் முதலாவது நாளுக்கு மாற்றப்பட்டது. இன்னைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஏன் இப்படி நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை சிருஷ்டிக்கிறவர் என்று மட்டும்தான் தெரியும். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வார்த்தையினால் பெயர் சொல்லி அழைத்து உருவாக்குகிறவர் என்று மக்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு ஒன்று தெரியும், மரித்தோரையும் உயிரோடு எழுப்ப வல்ல ஒரு தேவன் இருக்கிறார். முடியாததை முடிய பண்ணுகிறவர். கல்லறையிலே அடைத்து வைத்து இனி வரமாட்டான், இனி பிழைக்க மாட்டான் என்று சொல்லி கல்லறைக்கு பூட்டை வைத்த எல்லா அதிகாரங்களையும் உடைத்து விட்டு எழும்பி வந்த தேவனை நாம் கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் நம்பிக்கையுமா இருக்கிறது. என்ன தெரியுமா? என் தேவன் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையிலே காரியங்கள் திக்கு இல்லாமல் போனாலும், நம்பிக்கை நான் இழந்து போனாலும், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
அவர் சகலவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லவர். எலும்புகளால் நிறைந்த பள்ளத்தாக்கையும் தேவன் ஜீவனுள்ளதாய் மாற்றி ஒரு பெரிய சேனையாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் யோசனையில் பெரியவர், என் தேவன் செயல்களில் வல்லவர். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் இருந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் இருந்தது பாருங்க. முதலாவது அவன் தேவனை எதற்கு விசுவாசித்தான் என்று சொன்னால், பிள்ளை இல்லாத தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பிள்ளையை தருவார் என்று அவன் விசுவாசித்தான். வெறுமையான இடத்தை கர்த்தர் நிரப்புவார் என்று விசுவாசித்தான். தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணி அவனிலே விசுவாசத்தை துவக்கினவர். அவனுக்கு ஒரு பிள்ளையை ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவனுக்கு கொடுத்தார். ஆனால் இரண்டாவது ஒரு படி அவன் விசுவாசித்தான். ஒரு நாள் தேவன் அவனிடம் தோன்றி, உன்னோட ஒரே பேரான குமாரன், உன் ஏக புத்திரன், உன் நேசகுமாரன், அவனை எனக்காக நீ பலியிடு, நான் காண்பிக்கும் மலையில போய் பலியிடுன்னு சொன்ன. இவ்வளவு நாள் காத்திருந்து பெற்ற பிள்ளையை, ஒரே பிள்ளையை, நேசகுமாரனை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே கேட்டு யாரோடும் எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணாம கொண்டு போய் மலையின் மேல கொண்டு போய் பலியிடுவதற்கு கட்டைகளை அவன் அடுக்கி வளர்ந்த பையனை கொண்டு கிடத்துகிறான். கத்தியை ஓங்கினான். அவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது தெரியுமா? பிள்ளையே இல்லாத என்னோட வாழ்க்கையில் ஆண்டு எனக்கு பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை உருவாக்க தேவன் வல்லவர். ஆனா இப்போ அவன் விசுவாசம் வளர்ந்துருச்சு. என்ன தெரியுமா? இந்த பிள்ளையை நான் கர்த்தர் சொன்னபடி நான் பலியிட்டாலும் மரித்து போன பிள்ளையும் உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் இன்றைய காலத்தை விசுவாசிக்க முடியும்? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் மரித்து போயிருக்கலாம். நீங்க நம்பிக்கை வைத்த நம்பிக்கைகள் எல்லாம் மற்று போயிருக்கலாம். இனிமேல் உயிர் பிழைக்காது. இனிமேல் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை எல்லாம் இழந்து போனது. நாட்கள் சென்று விட்டது. சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. ஒன்றும் நடக்காது என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஒன்று தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிரியை செய்த அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய உண்மை உள்ளதாய் வல்லதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. 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 நாம் மரித்து போன ஒருவரையும் நாம் ஆராதிக்கவில்லை. எல்லாவற்றையும் படைத்து விட்டு சென்றவரை நாம் ஆராதிக்கல. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல ஒரு இழப்பு வந்திருக்கலாம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டம் வந்தது, பெரிய இழப்பு வந்தது, இருந்ததெல்லாம் இழந்து போயிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார், கர்த்தர் திரும்பவும் கொடுப்பார், ரெண்டிப்பா கொடுப்பார். பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால அவன் எந்த நிலையிலையும் சோர்ந்து போகவே இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, அதனாலதான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். அவனுக்கு தெரியும், என் தேவன் இழந்து போனதையும் திரும்ப தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவானதையும் உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த தேவனை இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? அந்த தேவனை கரங்களத்தில் நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்காக இருக்கலாம். நீங்க முழுவதுமாய் நம்பிக்கை இழந்து, பிரதர், 1 வருஷம் காத்திருக்கலாம், 2 வருஷம் காத்திருக்கலாம், 3 வருஷம் ஆயிடுச்சு, இனி நம்பிக்கை இல்லை, நிச்சயமற்ற ஒரு நிலைக்கு நீங்க போயிருக்கலாம். இனி இப்படிதான் வாழ்ந்துடணும், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க நிக்கலாம். ஆனா என்னுடைய தேவன் நற்கிரியை துவங்கின தேவன், கடைசி நாள் பரியந்தம் அதை நிலைநிறுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். சோர்ந்து போக வேண்டாம். இயேசு 3.5 வருடங்கள் தன்னுடைய சீஷர்களோடு இருந்தார். அவங்க எவ்வளவு சந்தோஷமா தைரியமா ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆனா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தார் என்ற உடனே அவர்கள் பயந்து போனார்கள். என்னுடைய வருங்காலம் என்ன? எங்களுடைய நம்பிக்கை என்ன? எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு அவர்களை சந்தித்தார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமானவர், ரொம்ப நெருங்கியவர் உன்னை விட்டு சரீர பிரகாரமாக கடந்து சென்றிருக்கலாம். உன் வாழ்க்கையில சொல்லோன்னா துக்கத்தை அது விட்டு சென்றிருக்கலாம். இவ்வாறு என்னை விட்டு விட்டு போவார் நான் நினைக்கவே இல்லை. நான் தைரியம் கொள்ளுங்க, அழைத்தவர் கூடவே இருப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. மனிதனுடைய செய்கைகளை நீங்க பார்த்து இவ்வளவு நாள் நீங்க மகிழ்ந்திருக்கலாம். ஆனா காணாத தேவனுடைய கரத்தை உங்கள் வாழ்நாளெல்லாம் பார்க்கும்படி நம்மோடு கூட இருக்கிற ஒரு பிரசன்னம் நம்மை கரம் பிடித்து வழுதி நடத்த உண்மை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நீலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. விசுவாசிக்கிறேன், இந்த காலையில எனக்காய் ஜீவன் விட்டவர் மாத்திரமல்ல, என்னோடு இருக்கும்படி உயிரோடு எழும்பின ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க
கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க என்னோடு இருக்கிறார். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே தான் நாம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரை கொண்டாடுகிறோம். Because I know I have a risen Savior. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா.
அர்த்தம் இல்லாம நம்ம பாடிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. ஏன் நம்ம ஆண்டவரோட உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுறோம்? அவருடைய உயிரோடு எழுந்த அவருடைய வல்லமையை நம்ம ஏன் நம்ம நோக்கி பார்க்கிறோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத நேரத்துல நமக்கு ஒன்று தெரியும், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மனுஷன் எத்தனையோ காரியங்களை சாதித்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மனுஷனால செய்யவே முடியாது, மரித்தவனை உயிரோடு கொண்டு வரவே முடியாது. அந்த மிகப்பெரிய அதிசயத்தை கர்த்தர் நமக்காக, இயேசுவை உயிரோடு எழுப்ப முடியுமானா நம்மையும் தேவன் உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல கர்த்தர் நம்மை ருசிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமை இன்றைக்கு காண்பீர்கள். நிச்சயமாய் நான் சொல்லுவேன், இந்த நாள் ஒரு தேவனுடைய அற்புதங்களை காணுகிற நாள். நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போதே ஒரு அதிசயம் உங்களுக்காய் நடக்கும். தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. விசுவாசிங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பாடுவோம் விசுவாசத்தோடு. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசுயா. இந்த நாள்
Hallelujah. Hallelujah. இது வெறுமனே ஒரு பாடல் அல்ல, இன்றைக்கு அற்புதம் செய்கிற கரம் இறங்கி இருக்கிறது. இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு இங்கே இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு காலைல பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய தேவையோட, ஒரு பெரிய பிரச்சனையோட, நம்பிக்கை இழந்து, பயத்தினால் நிறைந்து, கலக்கத்தினால் நிறைந்து, அதைரியமாக நடுக்கத்தோட, தூக்கம் இல்லாமல், பயங்கர குழப்பத்தோட நான் வந்திருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், தேவன் எனக்கு ஒரு அதிசயம் செய்யணும். நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நின்ற இடத்துல உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. Whoever it is, the resurrected Jesus, உயிர் தெழுந்த இயேசு, தம்மோடு உன்னதங்களிலே உட்கார பண்ணுகிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், கதவுகளை திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் இந்த காலையில் உங்களுக்காக இருக்கிறார். You can experience a miracle this morning. பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே தேவனுடைய மகிமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் கர்த்தாவே. அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் கட்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையோடு இங்கே வந்திருந்தாலும், தேவனுடைய பராக்கிரமம் செய்யும் கரம் அவர்கள் மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஜீவன் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், சரீரங்கள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினாலே ஒரு புத்துயிர் பறக்கட்டும், புத்துயிர் பிறக்கட்டும். உயிரடைவாயாக, உயிரடைவாயாக. நீ பிழைத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரத்தத்தில் தோய்த்து கொண்டிருந்த உன்னை தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதம். விசுவாசத்தோடு ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. நமக்காய் அதிசயம் செய்து தம்முடைய உயிர் எழுதல் வல்லமையை நம்மிலே நாம் அனுபவிக்கும்படி தேவன் உதவி செய்கிற அவருடைய கிருபையை நினைத்து எல்லாரும் கர்த்தரை உரத்த சத்தமாய் மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we worship you, Lord. We glorify your holy name. நன்றி ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்காக நன்றி. உமக்கு நன்றி.